ஏய் தகப்பா, என்ன இது டூலெட் போடலாம்? வீட்டு ஏதோ வாடகை விட்டு ஊரோட போய் செட்டில் ஆக போறியா என்ன? இல்ல மைசன், மேல் வீடு காலியா இருக்குல்ல, அதான் டூலெட் போர்டு போட்டிருக்கேன். சரி, ஆர்ஓ கோளாறுல டிஓ பக்கத்துல ஐ போட்டுற போற. டாய்லெட் நினைச்சு எவனாவது வந்து சுவிட்ச் ஆஃப் போயிடுவான். என்ன முழிக்கிற? இது ஜோக்கு. சரி சரி, நம்ம கவிதா பாப்பாவுக்கு ஸ்கூல்ல ஏதோ ப்ராஜெக்ட் தான். சரி சரி, புக் வாங்கணுமா? நாங்க போய் வாங்கிட்டு வந்துடுறோம்னா. சரி குமார், வரும்போது மறந்துடாம 2 கொசுவத்தி வாங்கிட்டு வந்துருப்பா. ஆளு பார்க்க 1 ரூபா ஊதுவத்தி மாதிரி இருந்து கொசுவத்தியா? இங்க பாரு, இதுவும் ஜோக்கு. நீ தெரிய வா போலாம். பாய்மா. பாப்பா, ஒழுங்கா ஸ்கூலுக்கு போய் நல்லா படிக்கணும். அப்பா மாதிரி படிக்கணும். நான்லாம் படிக்கும்போது 100க்கு 150 மார்க் எடுப்பேன். கிளாஸ்லயே லீடர் நான் தான். நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும். என்ன பாப்பா பாருங்க, என்ன இந்த பக்கம்? இப்பதான் நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். ஆமா, நீ என்ன இந்த பக்கம்? பாப்பாக்கு ஸ்கூல்ல ஏதோ ப்ராஜெக்ட் தான், அதான் புக்கு இந்த தேவையான பொருள்லாம் வாங்கி கூட்டு போயிட்டு இருக்கேன். சரி குமாரே, சொல்ல மறந்துட்டேன். வர ஞாயிற்றுக்கிழமை தானே கார்த்தியோட கல்யாணம். அன்னைக்காச்சும் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிடுறா. வழக்கம் போல லேட் பண்றது மச்சான். மாமே, என் கல்யாணத்துக்கு மட்டும்தான் நான் லேட்டா போய் பழக்கம். அடுத்தவங்க கல்யாணம்னா பந்தியே போய் உட்காந்துருவேன். நீ ஞாயிற்றுக்கிழமை வீட்டாண்ட மட்டும் வா, 2 பேரும் ஒன்னா போயிடலாம். சொல்றா நீனு. சரி, ஓன்ட்ட பேசிட்டு பாப்பா மறந்துட்டேன். கவிதா, என்னம்மா படிக்கிறீங்க? பாப்பா, ஏன் ஒளிர? நம்ம ஃபாரூக் அங்கிள் தான்மா, என் கூட படிச்சவர் தான். ஹாய் சொல்லு மாமா. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லுமா. சொல்ல மாட்டா, ஒரு டெரரிஸ்ட். என்னது? பீஸ்ட் படம் கேரளா ஸ்டோரியிலலாம் இந்த அங்கிள் தான் டெரரிஸ்டா வருவாங்க. ஏய் மச்சா, உன் மூஞ்சி பார்த்து தீவிரவாதின்றா. இல்லைம்மா, இவன் என் கூட படித்தவன் தான். அப்படிலாம் சொல்லக்கூடாதுண்ணா. மச்சா, ஞாயிற்றுக்கிழமை ரெடியாரு, கல்யாணத்துக்கு ஒன்றா போயிடுவோம். மூர்த்தினா, மூர்த்தினா. யாரு? அடட பாப்பா, புரோக்கர் பொன்னம்பலம். டூலெட் போர்டு போட்டோன்னே வந்துடுறிய? ஆமாண்ணே, அந்த அளவுக்கு தொழில் பக்தி. அதான் டூலெட் போர்டு போட்ட உடனே டான் வந்துட்டோம் பாருங்க. சரி, அதை விடுங்க. இவர் தான் பாட்டி, ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாரு. 1ஆம் தேதி ஆனால் டான்னு வாடகை வந்துடும். ஒரு ஹஸ்பண்டு, ஒரு ஒய்ஃபு, ஒரு குழந்தை. வாடகை பெர்ஃபெக்டாக வந்துடும். அதுக்கு நான் கேரண்டி. அடா பாப்பா குமார், எப்படி பாருங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வீடு பக்கத்து பாட்டி கூட்டு வந்துருப்பா. பாருங்க பாருங்க பாருங்க. குமார், அந்த கொசுவத்தி வாங்கிட்டு வந்துட்டியாப்பா? சரி புரோக்கரு, 6000 ரூபா வாடகை, 10 மாதம் அட்வான்ஸு, தண்ணிக்கு தனியாக 200 ரூபா கொடுத்துடணும். கரண்ட் ரேட்டே கையில் கொடுத்துருவேன். ஆமாம், தம்பி பேர் என்ன? என் பேர் இப்ராஹிம் சார். ஓ, முஸ்லீமா? சாரிங்க, நம்ம முஸ்லீம்களுக்கு வீடு கொடுத்து பழக்கம் இல்லை. தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. நீங்கள் கொஞ்சம் வெளியே வேற பார்த்துக்கோங்களேன். என்னப்பா, புரோக்கர் வந்துருந்தாரு போல. டூலெட் போட்டோன்னே ஆள் வந்துடுறாங்க. ஆள் வந்தாங்க, நல்லா ஐடி கம்பெனியில் தான் வேலை பார்க்குறாங்களாம். ஆனால் முஸ்லீமா, அதான் முஸ்லீம்களுக்கு வீடு தரதுலன்னு சொல்லி அனுப்பிட்டேன். ஏன்பா, அது ஏன் முஸ்லீம்களுக்கு வீடு இல்லைன்றீங்க? நல்ல குடும்பம் நீங்களும் சொல்கிறீங்க, அப்புறம் என்ன? அது என்னமாப்பா, நம்மளுக்கு முஸ்லீம்களுக்கு வீடு கொடுத்து பழக்கம் இல்லை. அது இல்லாமல் இப்போ கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் வந்திருக்கான். அதில் எல்லாம் முஸ்லீம்களை தீவிரவாதியும் பயங்கரவாதியும் காமிக்கிறாங்க. நமக்கு ஏன்பா அந்த வம்புலாம்? அதுதான் வேணான்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டேன். ஏன்பா, ஏதோ ஒரு புறம்போக்கு தான் அரசியல் பண்ணுறதுக்காக இப்படி மதவெறுப்பை வச்சு சினிமா எடுக்கிறான்னு பார்த்தா நீ அதை நம்பி இந்த மாதிரிலாம் பேசலாமா? ஏதோ பாப்பா தான் சின்ன புள்ள, சினிமா பார்த்துட்டு புரியாமல் பேசுனா இவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்துட்டு நீயும் புரியாமல் பேசுறியப்பா. திருட பொறுக்கின்னு எல்லா மதத்திலையும் இருக்க மாதிரி தீவிரவாதியும் எல்லா மதத்திலையும் இருக்க தான் செய்கிறான். இவ்வளோ ஏன் மாட்டுக்காக மனுஷனை கொடுறது கூட தானே தீவிரவாதம். இப்படி இருக்கும்போது முஸ்லீம்களை மட்டும் ஏன் தீவிரவாதியாக காட்டுறான் அப்படின்னா, இங்கே முஸ்லீம்களை தீவிரவாதியாகவும் எதிரியாகவும் காட்டினாதான் நிறைய பேரால் அரசியலே பண்ண முடியும். அந்த அரசியல் ஆதாயத்துக்காக நடக்கக்கூடிய பொய் பிரச்சாரம் தான் இதெல்லாம். இவ்வளோ ஏன் சென்னையில் வெள்ளம் வரும்போது நம்ம வீட்டோட மாடி வரைக்கும் தண்ணி, நம்மளால் வெளியே போக முடியாமல் சாப்பிட முடியாமல் சாப்பாட்டுக்கு லோல் பட்டோம். அப்போது இந்த முஸ்லீம் தான், யார் நீ சொல்கிற இந்த முஸ்லீம் தான் அந்த தண்ணியில் நீச்சல் அடிச்சுட்டு வந்து நமக்கு சாப்பாடு, தண்ணி, நம்ம குழந்தைக்கு பால் உட்பட எல்லாத்தையும் கொடுத்தானுங்க. அந்த முஸ்லீம் தான் உனக்கு தீவிரவாதியா? நம்ம கவிதா பாப்பா, இவன் பிறக்கும் போது இன்ன நாளாக நடந்துச்சு ஞாபகம் இருக்கா இல்லையா உனக்கு? வீட்டில் யாருமே இல்லாத போது என் பொண்டாட்டிக்கு பிரசவ வலி வந்துச்சு. உதவி செய்ய பக்கத்தில் யாருமே இல்லை. சரியான இடத்துக்கு என் ஃப்ரெண்டு ஃபாருக்கு தான் வந்தான். வந்து கூட்டு போய் அட்மிட் பண்ணி அவன் ரத்தத்தை கொடுத்து காப்பாற்றினான். அந்த ரத்தமும் பத்தலன்னு சொன்னோன்னே அவங்க ஜமாத்துலலாம் சொல்லி ரத்தத்தை ஏற்பாடு பண்ணி உயிரை காப்பாற்றினான். அன்னைக்கு மட்டும் அவன் உதவி செய்யலன்னு வை, இன்னைக்கு நம்ம பாப்பாவே நம்ம கூட இருக்காது. இப்படி எப்பப்போலாம் தேவையோ நமக்காக வந்து உதவி பண்ணி நம்ம கூட அண்ணன் தம்பியாக பழகி நமக்காக உயிரே கொடுப்பானுங்க. அந்த முஸ்லீம்களை போய் இப்படி தீவிரவாதின்னு சொன்னா இன்னும் போதலாம்.
எவனோ ஒருத்தன் அரசியல் பண்ணுறதுக்காக இப்படிலாம் மத வெறுப்பை பரப்புறான், அதுக்கு ஒருத்தன் படமாக எடுத்து கொடுக்குறான். இதெல்லாம் நம்ம உண்மை நம்பினா நம்மளாம் மனுஷங்களே இல்லைப்பா. ஹலோ. ஏய் மச்சான், வீட்டு வாசல்ல தான் நிக்கிறேன்டா. சீக்கிரம் வாடா டேய். மச்சான் வந்துட்டா ஒரு 5 நிமிஷம் சரி வந்துடுறேன். டைம் ஆகுதுடா. 2 நிமிஷம். செருப்பு போட்டேன் அந்த வந்தாயிரு. நீ சொல்கிற இந்த முஸ்லீம் தான் அந்த தண்ணியில் நீச்சல் அடிச்சுட்டு வந்து நமக்கு சாப்பாடு தண்ணி நம்ம குழந்தைக்கு பால் உட்பட எல்லாத்தையும் கொடுத்தானுங்க. அந்த முஸ்லீம் தான் உனக்கு தீவிரவாதியா? இப்படி எப்பப்போலாம் தேவையோ நமக்காக வந்து உதவி பண்ணி நம்ம கூட அண்ணன் தம்பியாக பழகி நமக்காக உயிரே கொடுப்பானுங்க. அந்த முஸ்லீம்களை போய் இப்படி தீவிரவாதின்னு சொன்னால் இன்னும் இதெல்லாம் எவனோ ஒருத்தன் அரசியல் பண்ணுறதுக்காக இப்படிலாம் மத வெறுப்பை பரப்புறான், அதுக்கு ஒருத்தன் படமாக எடுத்து கொடுக்குறான். இதெல்லாம் நம்ம உண்மை நம்பினா நம்மளாம் மனுஷங்களே இல்லைப்பா. அங்கிள் சாரி அங்கிள், உங்களை டெரரிஸ்ட்னு தப்பாக பேசிட்டேன். இனிமேட்டு சினிமாவில் காட்டுறதெல்லாம் நம்ப மாட்டேன் அங்கிள். சாரி அங்கிள். நீங்க சாரிலாம் கேட்க வேணாம் செல்லம். இனிமே நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட் ஆயிடலாமா? ஓகே. மூர்த்தினா வா புரோக்கரு, என்ன இந்த பக்கம்? மூர்த்தினா சூப்பர் பார்ட்டி ஒன்று வந்திருக்குது. டிராவல்ஸ் கம்பெனி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, நல்ல ஃபேமிலி வேற. முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அவர் முஸ்லீம் இல்லை, அவர் பேர் சந்தோஷ். ஏன்னா நீங்கள் முஸ்லீம்னா வீடு தர மாட்டீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற ஆளை கூட்டு வந்திருக்கேன். இல்லை புரோக்கரு, வீட்டுக்கு ஆள் வந்துட்டாங்க. ஆளு வந்துட்டாங்களா? யாரு? அப்துல்லா பாய்.